குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று மாலை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விஷித் பாரத் 2047 என்ற மத்திய அரசின் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடம் கலந்துரையாடினார். விழாவில் பங்கேற்க செய்தியாளர்களுக்கு புதுவை பல்கலைக்கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் பங்கேற்ற செய்தியாளர்கள் அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டனர். இதற்கிடையே மக்கள் தொடர்பு அதிகாரியிடம் முறையிட்ட நிகழ்வை சில செய்தியாளர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர். உடனே அங்கு வந்த சீனியர் எஸ்பி சுவாதி சிங் செய்தியாளர்களின் செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை டெலிட் செய்து கடுமையான வார்த்தைகளால் கூறி பத்திரிகையாளர்களை வெளியே செல்லுமாறு எச்சரித்துள்ளார். அதன் பேரில் அங்கு IUPN போலீசார் குவிக்கப்பட்டு பத்திரிகையாளர்களை வெளியேற்ற முயற்சி செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழாவை புறக்கணித்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட விஜயாபுரி கிராமத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக்கடை மற்றும் டி. சண்முகபுரம் இலுப்பையூரணி பகுதியில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் பேருந்து நிழற்கூடம், கூசாலிப்பட்டியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்ற பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, கோயில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி, ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கஸ்தூரி சுப்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள மூக்குப்பேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஞானராஜ் நகரில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாலமுருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது சாலை நடுவே திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து லேசான காயத்துடன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார். அருகில் இருந்த அப்பகுதி மக்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் வைரலாகி வருகின்றனர். சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி காமராஜ் சிலை அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முத்துக்குமார் 15வது ஆண்டு வீரவணக்கம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று முத்துக்குமார், பழனி பாபா திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கள்ளு கடைகளை திறப்போம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என கூறினார். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள், என் மக்களிடத்தில் இருந்து என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் யாருக்கும் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என்னை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நிற்க விடுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியானத்தம் புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கணேசன். இவர் இந்த வருடம் 4 ஏக்கருக்கு அதிகமாக நெல் சாகுபடி செய்த நிலையில் அறுவடை செய்த நெல் மற்றும் வைக்கோலை விற்பனைக்கு வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது வைக்கோல் போரானது திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து பொன்னமராவதி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொன்னமராவதி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அதற்குள் 3 லட்சம் மதிப்பிலான உடைமைகள் மற்றும் நெல் மூட்டைகள், விவசாயத்திற்கு பயன்படுத்தும் சாதனங்கள் தீயில் கருகி நாசமானது. இந்த தீ விபத்தில் நெல் மூட்டைகளை இழந்த விவசாயிக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயி கணேசன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி, அவர்கள் எந்த நேரத்திலும் வெற்றி பெற முடியாது. தொடர்ந்து பேசிய அவர், எங்களுடன் யார் கூட்டணி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். எங்கள் கூட்டணியின் தலைமை பாஜக தான். அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் நிறைய கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைய தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 ஏழை நாடுகள் முன்னேறிய நாம் பாராட்டுகின்ற அளவிற்கு
பாரதிய ஜனதா கட்சியுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணை நிலைகளில் பணியாற்றி இந்த தேர்தலை கொண்டது நாடாளுமன்றத்தை யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த சிவகிரிப்பட்டி பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் தமிழக ஊராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பிறந்தநாள் விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். போட்டியில் யுவராஜ் அணியினருக்கு முதல் பரிசாக 50,001 ரூபாயும் மற்றும் கோப்பையும், இரண்டாம் பரிசாக ஹவுசிங் போர்டு அணியினருக்கு 40,000 ரூபாயும் வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். மதுரை விமான நிலையம் அருகில் உள்ள நாகரத்னம் அங்காளம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தேசிய பசுமை தீர்ப்பாயம் உறுப்பினரும் சென்னை முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சந்திர நாராயணா பங்கேற்று 475 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசுகையில், கல்லூரிகளிலிருந்து வெளியேறும் புதிய பட்டதாரிகள் எப்போதும் வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவை மாறிவரும் காலத்திற்கு மிகவும் அவசியமான தேவை என்றார். மேலும் பேசிய அவர், திருச்சியிலிருந்து சரக்கு லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி உளுந்தூர்பேட்டை அடுத்த ஆசனூர் சிப்காட் எதிரே வருகையில் லாரியின் பின்பக்கம் மீது திண்டுக்கல்லிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கார் லாரியின் பின்பக்கம் சிக்கிக் கொண்டது. இதைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்தும் காரின் பின்பக்கம் மோதி பள்ளத்தில் சாய்ந்தது. இந்த விபத்தில் காரில் வந்த இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தனியார் சொகுசு பேருந்து பயணம் செய்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.